2 நாள் துணி துவைக்கலனா போதும், துணி ஃபுல்லாக சேர்ந்து போயிடுது. எல்லாத்தையும் ஒன்றா வச்சு துவைச்சி முடிச்சதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. வாஷிங் மிஷினில் வேறு ட்ரையர் ஒர்க் ஆகல. சரி, நல்லா அடிக்கிற வெயிலுக்கு துணி காய போட்டு வந்துடலாம். அஞ்சலி, உங்ககிட்ட கிளிப்பு டப்பா எடுத்துகிட்டு சொன்னேன், எடுத்துகிட்டு வந்தியா? நீங்கள் சொல்லும் போதே நான் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சிட்டேம்மா. இங்கே தான் இருக்குமா. நீங்கள் துணி அப்படியே போடுங்க, நான் அப்படியே எடுத்து கிளிப்பு கொடுக்குறேம்மா. போட்டுடலாமா? சரிடி அஞ்சலி, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி. இவ்வளோ நேரம் அந்த துணியை துவைச்சிட்டு வந்ததே எனக்கு முடியல. நான் காய போடுறேன், எனக்கு கிளிப்பு மட்டும் எடுத்து கொடு. நான் இந்த பக்கமாக நின்றுட்டு துணியை எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் போட்டுருங்கம்மா. துணியும் கிளிப்பும் கொடுக்குறேன், அப்படியே நின்றுட்டே போடுங்கம்மா. நீங்கள் குனிஞ்சு செய்யாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு இடுப்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. டேய் சாரதி, நீயும் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுடா. நீ மட்டும் சும்மா உட்காந்துருக்க. இவ்வளோ நேரம் உள்ள யாருப்பா ஹெல்ப் பண்ணா? தண்ணி அள்ளி கொடுக்கறது எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். நீ டிவி தானே பார்த்துட்டு இருந்த. இப்போதான் நீ வந்து துணி காய போட ஹெல்ப் பண்ணுறியே, அதுக்குள்ளேயும் நீ என் பேச்சுக்கு வராத அஞ்சலி. நான் இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு இப்போதான் வந்து உட்காந்தனே சைக்கிள் ஓட்டலான்னு. சரி, இப்போ எதுக்கு 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அப்பா வர டைம் ஆயிடுச்சு, சும்மா அமைதியாக இருங்க. ஜாலி அப்பா வர டைம் ஆயிடுச்சு. அப்பா இன்னைக்கு வரும்போது எனக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னார், செட்டு. ஆனால் என்ன செட்டுன்னு தான் தெரியல, வந்தாதான் தெரியும். போன தடவை அஞ்சலிக்கு மேக்கப் செட் வாங்கிட்டு வந்து கொடுத்தார்ல, அப்போவே நான் அப்பா கிட்ட சொல்லி வச்சிட்டேன் இந்த தடவை எனக்கு வேணும்னு. காற்று நல்லா அடிக்குது, கிளிப்பை நல்லா டைட்டாக போட்டாச்சு. துணி கீழே விழுகாமல் இருந்தால் சரி. எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க போல இருக்கு. அஞ்சலி சாரதி, அங்கே பாருங்க, அப்பாவே வந்துட்டாரு. ஹை, ஆமாம், அப்பா வந்துட்டாரு. ஹை, ஜாலி. அப்பா, என்ன இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துட்டீங்க? இப்போ தான் அம்மா உங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, அதை உடனே வந்துட்டீங்க. ஆமா, அப்பா வந்துட்டாரு. வந்தோடனே அஞ்சலி முன்னாடி போயிட்டா. அப்பா இன்னைக்கு எனக்கு ஏதோ வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்கல்லப்பா, வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இப்பதான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க வருவீங்கன்னு. இருங்க பசங்களா, ஃபர்ஸ்ட் போய் வண்டியை விட்டுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளேயே வந்து கேட்பீங்களே நீங்க 2 பேரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பசங்களா. ஏங்க காரை கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிறுத்துங்க. துணிலேருந்து தண்ணிலாம் சொட்ட போகுது, அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வள்ளி, கரெக்டாக தான் நிறுத்தியிருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். உங்களுக்கு கால் பண்ணி முட்டை வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களே. வேணா விடுவள்ளி, வீட்டில் இருக்கிறத வச்சு செய். சாம்பார் ஏதாவது செய். நேற்று தானே நம்ம முட்டை குழம்பு சாப்பிட்டோம். இன்னைக்கு முட்டை ஆம்லெட்லாம் எதுவும் போட வேண்டாம். நானும் மறந்துட்டு நேராக வந்துட்டேன். இந்த சாரதி வேற அன்னைக்கு ஏதோ வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தால, அவனுக்கு ஒரு செட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அது வாங்கிட்டு வரதுக்கே அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுவே வாங்கிட்டு வந்துட்டேன். டேய் சாரதி, நீ கேட்டுட்டே இருந்தல்லடா, இங்க பாரு, டூல்ஸ் செட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டூல்ஸ் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ விளையாடுறதுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சும்மா ஃபோனையும் டிவியும் பார்த்துட்டு இல்லாமல் இந்த செட்டை வச்சு விளையாடு. இதில் எப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற இந்த வண்டி ஃபுல்லாக பார்ட்ஸாக தனித்தனியாக பிரிச்சிருக்கும். இந்த பார்ட்ஸை ஃபுல்லாக நீ ஜாயின் பண்ணி இங்கே மேலே கொடுத்துருக்குற ஜேசிபி மாதிரியே கரெக்டாக இதை ஜாயின் பண்ணணும். புரியுதா? அதுலேயே நட்டும் கொடுத்துருப்பாங்க. என்னப்பா சொல்றீங்க? இதுலயே நட்டு கொடுத்துருப்பாங்களா? வண்டி வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாமே உடஞ்சு போனதா இருக்கு. டேய், அது உடஞ்சு போனது இல்லடா, தனித்தனி பார்ட்ஸா இருக்கும். அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நீ தான் அதை வண்டி மாதிரி ரெடி பண்ணணும். என்னது, நான் தான் ரெடி பண்ணணுமா? அச்சோச்சோ, இதுக்கே ரொம்ப லேட் ஆகும் போலயே. இதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதில் விளையாடணுமா? அஞ்சலி நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண அஞ்சலி. நம்ம 2 பேரும் சேர்ந்தே இதை ஃபுல்லாக பார்ட்ஸையும் கரெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இதில் என்ன இருக்குது? ஃபுல் டூல்ஸ் பாக்ஸு செமையாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ப்பா. இதை வச்சு அப்பப்போ அம்மா ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன். இந்த டூல்ஸ் பாக்ஸ்லாம் ஆல்ரெடி வாங்கினது இருந்துச்சுல, அதை வச்சு என்னோட சைக்கிள்லாம் நானே கூட தான் ரிப்பேர் பண்ணேனே. அதே மாதிரி அம்மாவோட ஃபேன் கூட ஒரு தடவை ரிப்பேர் பண்ணி கொடுத்தேனே. அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இதே மாதிரி டூல்ஸ் பாக்ஸ் வச்சு? ஆமாம் சாரதி, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கே. அடிக்கடி ஏதாவது ரிப்பேர் போனால் கூட நீ இந்த மாதிரி திங்ஸ் வச்சு எனக்கு ரெடி பண்ணி கொடுப்ப. நல்லாவே நீ பண்ணி கொடுத்துருக்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இதையும் வச்சு திரும்ப எதனா ஒன்றுனாலும் நீ ரெடி பண்ணி கொடு. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பாரு சாரதி. ஏங்க, நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காகவே இருக்கே. இதை வச்சு எல்லாமே பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஆமாம்மா, நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. இது எல்லாமே, இந்த ஸ்பேனர் எல்லாமே சின்ன பசங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் நல்லா ஸ்ட்ராங்காகவும் குவாலிட்டியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லா திங்ஸுமே இதில் ஒன்றா செட்டாகவே வந்துருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி மொத்தமாகவே வாங்கிட்டேன். இதில் ஸ்பேனரு, ஸ்க்ரூ ட்ரைவு, அப்புறம் இந்த மாதிரி ரம்போ மாதிரி, அப்புறம் சுத்தியில் இதெல்லாம் இருந்துச்சு. இதை வச்சு சும்மா சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் சாரதிக்கு ஏதோ தெரிஞ்சது மாதிரி ரெடி பண்ணலாம். அப்புறம் இங்கே பார்த்தியா, ஸ்க்ரூ கூட சும்மா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது போட்டு பார்க்கறதுக்காக ஸ்க்ரூ ஒரு 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணலாம். இதை வச்சு தனித்தனியாக நீ வேற பொருள் வச்சு ரெடி பண்ணு. ஓகேவா? அப்பா, இது சாரதிக்கு ஓகே. அப்ப எனக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க? அஞ்சலி, அப்பா தான் போன தடவை உனக்கு மேக்கப் செட் வாங்கிட்டு வந்தாரு. அப்போ எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. அதனால தான் அப்பா எனக்கு இப்போ இது வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் அப்பா கிட்ட போகும்போதே சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சரி அஞ்சலி, வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே இதை கரெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படிலாம் இருக்குன்னு.
சரிடா சாரதி. ஆமாம், போன தடவை அப்பா எனக்கு மேக்கப் செட் வாங்கிட்டு வந்தார். அப்போ உனக்கு வாங்கிட்டே வந்து தரலல்ல, நான் அதையே மறந்துட்டேன். சாரி சாரதி. சரி சரி, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்தே இதை ஜாயின் பண்ணலாம். என்னடா இது எல்லாமே தனித்தனியாக இப்படி இருக்குது? அச்சச்சோ, பார்க்கவே தலை குழப்பமாக இருக்குது. அஞ்சலி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எப்படியாவது ஜாயின் பண்ணிடலாம். எனக்கும் ஸ்டார்டிங் அப்படி தான் தோணுச்சு. இப்போ தனித்தனியாக இந்த திங்ஸை பார்க்கும்போது ஈஸியாக மாட்டிடலான்னு தோணுது. இரு சாரதி, இது எல்லாம் மொத்தமா கிடக்குறதுனால உனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் தனித்தனியா அழகா அடுக்கி கொடுக்குறேன். அப்புறம் எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியா நீ பாரு, அப்புறம் உனக்கே ஐடியா கிடைக்கும். ஆஹா சூப்பர்ப்பா, நல்ல வேலை தனித்தனியாக இந்த மாதிரி அடிக்கிட்டீங்க. இப்போ தான் எனக்கு புரியுது எது எது எந்தெந்த இடத்துல வரும்னே. இப்போ இதில் கொடுத்துருக்குற நட்டெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதோட ஹெட்டை வந்துட்டு ஜாயின் பண்ணிடுறேன். இதோட உடம்ப ஃபஸ்ட்டு மாட்டினா தான் கரெக்டாக வந்துட்டு மற்றதெல்லாம் மாட்ட முடியும்னு நினைக்கிறேன். அதனால இதோட உடம்புக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கீழே வைக்கிறத எடுத்துட்டு 4 சைட்லேயும் இந்த மாதிரி வந்துட்டு நட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சுட்டு மேலே இருக்கிற உடம்பையும் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்தது இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுலேயும் வந்துட்டு அதுக்கு கீழே கீழே செட்டாகவே தனித்தனியாக நீங்கள் அப்பா பிரித்து வச்சிட்டீங்கல்ல, இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது தான். டேய் சாரதி, சூப்பர்டா. டக்கு டக்குன்னு மாட்டுற. பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னேன். இப்போ என்னென்னா டக்கு டக்குன்னு எடுத்து ஸ்க்ரூ போட்டு அதுக்குள்ளேயே இந்த ஃபுல்லாகவே உடம்ப ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சைடில் மாட்டுறது தான் பண்ணணும் போல இருக்கே. செம்மடா. டேய், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இரு. இப்போ நீ கீழே மாட்டிட்டியா, அடுத்தது மேலே ஹெட்டுக்கு இது வரும்ல, அதை எடுத்து இங்கே மாதிரி மேலே வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஏதோ ஒன்று வருமே, ஏதோ இருக்குது பாரு, இதுவும் வரும். இதுவும் வச்சுட்டு அப்புறமா நம்ம ஸ்க்ரூ போட்டால் தான் பார்க்க கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்க்ரூ போட்டாச்சு. அடுத்து என்னடா? அஞ்சலி அடுத்தது நம்ம டயரை மாட்டிடலாம். டயர் மாட்டினாதான் ஒரு ஐடியா கிடைக்குமே. இப்போ வந்துட்டு கீழே ஹெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பு, இதெல்லாம் மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 4 டயரையும் மாட்டி முடிச்சிடலாம். 4 டயரையும் மாட்டிட்டோம்னா நம்மளுக்கே ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாம் மாட்டிடலாம். சிம்பிள் ஈஸியாக தான்ப்பா இருக்குது இது ரெடி பண்ணுறது. அப்பா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குப்பா, டைம் போகிறதே தெரியல. இது ஃபுல்லாக மாட்டிட்டு அதுக்கப்புறமா விளையாடுறது கூட இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் போல இருக்குது. அப்பா எனக்கு திரும்பவும் இதே மாதிரி டைஸ் கூட நீங்கள் வாங்கிட்டு வரதா இருந்தால் வாங்கிட்டு வாங்கப்பா. நான் சூப்பராக ஜாயின் பண்ணிடுவேன். இது எனக்கு நல்லா லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்குது இந்த டாய்ஸு. ஆமா சாரதி, இது நல்லா இருக்கும்னு சொல்லி தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். பார்க்கும்போது தான் என்ன உடஞ்ச மாதிரி இருக்கே அப்படி தோணும். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு நீ மாட்ட உனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்ப பாரு எப்படி டக்கு டக்குன்னு மாட்டி முடிச்சிட்டேன்னு. டேய் சாரதி, செம்மடா. அடுத்தது என்ன? கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஃபினிஷ் பண்ணிட்ட போல இருக்கு. அடுத்தது இந்த கொக்கி மாதிரி இருக்கு, அதை ஜாயின் பண்ணுறது மட்டும்தானா? சரி பண்ணிவிடு சாரதி. நீயே சூப்பராக எல்லாமே இதெல்லாம் பண்ணுற. இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா சாரதிக்கிட்டே கொடுத்துடலாம் போல இருக்கு இனிமேல் வீட்டில் இருந்ததெல்லாம். ஆமாம்மா, எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் தெரியும். நீங்கள் ஏதாவது ரிப்பேர்னா கூட சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரியலன்னா அப்பா கிட்ட சொல்லிடுங்க. சரிடா சாரதி, பயப்படாத. அதுக்காக எல்லா வேலையும் உங்ககிட்டலாம் கொடுத்து நான் வாங்க மாட்டேன். உனக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும்தான் உங்ககிட்ட செஞ்சு கேட்பேன், சரியா? சரி இங்கே பாரு, இது ஒரே ஒரு அந்த ஸ்பேனர் வச்சே ஃபுல்லாக மாட்டியாச்சு. மீதி எதுவுமே தேவையில்ல போல இருக்கு. அழகாக மாட்டி முடிச்சிட்டியடா. ஆமாம்மா, அந்த ஒரு இது வச்சு மற்ற ஸ்க்ரூ எல்லாத்தையும் மாட்டிட்டேம்மா. செம்மையாக வந்திருக்குமா இந்த வண்டி. இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கப்புறம் இவ்வளோ சூப்பராக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வேறு லெவலில் இருக்குது. என்கிட்ட மற்ற எல்லா ஜேசிபியும் இருக்கு, ஆனால் இந்த மாதிரி கொக்கி ஜேசிபி தான் இல்லையே. இது பார்க்க சூப்பராக இருக்குது. பரவாயில்ல சாரதி, நான் கூட நீ ரொம்ப லேட்டா பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துல டக்குன்னு பண்ணி முடிச்சிட்டேன். சூப்பர்டா. ஆமாம் சாரதி, சூப்பராக பண்ணிட்டேன். சரி இங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வை. அதுக்கப்புறம் நீ ஏதாவது விளையாடுறதுக்கு, அப்புறம் ஏதாவது சின்னதாக சைக்கிள்லாம் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பத்திரமா எடுத்து வை, சரியா? சரிம்மா, எல்லாத்தையும் நான் பத்திரமா எடுத்து வச்சிடறேம்மா. இன்னைக்கு இந்த மாதிரி வண்டி செட் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்ததுமா.